वसद्भुवे वामानीमात्रमूर्ध्नि ओं नमस्तेस्तु नन्दिनीमावस्यमूर्ध्नि ओं सा विश्वभुवे विजयानीमा नैर्भूर्ध्नि ओं सा जगद्भूर्वजयानीमा ईशानवक्त्रे ओं सा सेनान्येमा पूर्ववक्त्रे ओं सा मयूरप्रिये मायानीमा दक्षिणवक्त्रे ओं सा अगानद शान्तिमा उत्तरवक्त्रे ओं सत्वाया नमस्तेस्तु इत्यादीमा वस्तुवक्त्रे ओं सां सों संहस्तेस्तु सूक्ष्मानीमा नैर्वक्त्रे ओं सा अमृतानीमा दक्षबाहु ओं सा अस्यात्मनेस्तेमा वामबाहु ओं सा वहने ओं सां भूमि ब्राह्मीमा मुरसी ओं सां भूतभूतीमा भुके ओं सां अमृता
சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா பெருமாள் கோவிலில் பிரம்மோத்சவம், சிவன் கோவிலில் நடக்கிறது, சைவத்தில் நடக்கிறது எல்லாமே மகோத்சவம், மகோன்னதமான உற்சவத்திற்கெல்லாம் அந்த விவாகமானது நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய விவாகத்தை நம்ம கண்ணார கண்டு கழிக்கின்றோம். சுவாமிக்கு இந்த விவாகம் மந்திரம் இது பார்த்திங்கன்னா ஆகமோக்தமாக, இந்த ஆகமம் சைவாகமம் சிவலோகத்தில் சுவாமி கைலாயத்தில் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணது, அம்பாள் நந்தி பகவானுக்கு உபதேசம் பண்ணது, அப்புறம் ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அந்த ஆகமம் அந்த வழியாக பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஆகமங்களால் பூஜை பண்ணுறது. அப்பேற்பட்ட ஆகமங்களால் சுவாமி இன்றைக்கி விவாக மங்கள வைபவமானது நடக்குது. இதுவரையிலும் முதல்ல விக்னேஸ்வரர் பூஜை, மங்கள விநாயகர் பூஜை முதல்ல நடந்தது. இந்த எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த விவாகத்து நேரங்களில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விநாயக பெருமான் நம்மளுக்கெல்லாம் இந்த பூஜைக்கு விவாகத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள விக்னேஸ்வரர் பூஜை முதல்ல. அதை தொடர்ந்து எஜமானர் சங்கல்பம், இந்த கல்யாண உற்சவத்தை யார் முன்னிருந்து நடத்துகிறாங்களோ அவங்களுடைய சங்கல்பம், நாங்கள் இந்த கைங்கரியம் பண்ணுறோம், முருகருடைய விவாக கைங்கரியத்தை உத்வாக மங்கள விவாக கைங்கரியத்தை கைங்கரியம் பண்ணுறோம், சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம், கைங்கரியம் பண்ணுறோன்ட்டு இந்த எஜமான சங்கல்பம். அதுக்கடுத்தது புண்ணியாவாச்சனம் பண்ணோம். இந்த புண்ணியாவாச்சனன்றது இந்த இடங்கள்லாம் சுற்றி இந்த திரவியங்களெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கோசரம் இந்த புண்ணியாவாச்சனன்ற வைபவம். அதனை தொடர்ந்து சுவாமி இங்கே கும்பத்தில் சுப்பிரமணியரை பூஜை பண்ணும். பஞ்சாசன பஞ்சமாவரணம், சுவாமிக்கு 5 ஆசனங்கள் உண்டு. ஒன்று முதல்ல அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், விமலாசனம், பத்மாசனம், விமலாசனம். இந்த 5 ஆசனங்களுக்கு மேலே சுவாமிக்கு, அதுக்கு மேலே சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் சோம மண்டலம், அதுக்கப்புறம் வன்னி மண்டலம், இந்த அதுக்கு மேலே 3 மண்டலங்களை தாண்டி சுப்பிரமணியருடைய மண்டலம். அந்த மாதிரி சுவாமியை பூஜை பண்ணி இந்த கலசத்தில் இந்த மண்டலங்கள்லாம் தாண்டி சுவாமி இங்கே ஆவாகனம் பண்ணோம். அந்த பூஜை ஆச்சு. அதுக்கடுத்தது சுவாமி அம்பாளையும் அதே மாதிரி, தேவசேனையும் அது மாதிரி பூஜை பண்ணோம், வள்ளியும் அது மாதிரி பூஜை பண்ணோம். ஞாசாதிகள் விதமாக, ஞாசங்கள்னால் அவருடைய ரூபமாக, இறைவனே உங்களுடைய சிரசு நமஸ்கரிக்கின்றோம், ஹிருதயத்தை நமஸ்கரிக்கின்றோம், பாதத்தை நமஸ்கரிக்கின்றோம். இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் ஹிருதயாத நமஹ, சிரசே நமஹ, சிகாரி நமஹ, கவச்சாய நமஹ அப்படின்னு சுவாமியோட சமஸ்கிருத மந்திரங்கள். அதை தமிழில் சொல்லணும்னா அது மாதிரி உங்களுடைய ஹிருதயத்திலேருந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி உங்களை இங்கே எழுந்தருளச் செய்யுங்கள் அப்படின்றது சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது மாதிரி கும்பத்தில் எழுந்தருளச் செய்து அதுக்கப்புறம் சுவாமிக்கு என்னடான்னா வஸ்திரங்கள் முதல் அவருக்கு இந்த கும்பத்தில் எழுந்த உடனே ஒரு விவாகத்தில் என்ன கல்யாணம், சுவாமிக்கு கல்யாண உற்சவத்தில் என்ன முதல்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு வஸ்திரங்கள் தரும். வஸ்திரங்கள் புது வஸ்திரம், மாப்பிள்ளையானவர் புது வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுன்னு உட்காந்துக்கிறார். அந்த மனையில் வஸ்திரங்களை ஆசீர்வாதம் பண்ணி சுவாமிக்கு நம்ம அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இந்த வஸ்திரங்களை கொடுக்குறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவர் வாங்கிக்கிறார். நம்மளுக்கு
ஆசீர்வாதம் பண்ணி அவர் அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிறார், சுவாமி சாத்திக்கிறார். அது மாதிரி வஸ்திரதாரணம், அதுக்கு பேர் வஸ்திரதாரணம் பேர். அந்த வஸ்திரதாரணம் ஆனதுக்கப்புறம் சுவாமிக்கு யக்ஞோபவீத தாரணம், யக்ஞோபவீதம்னா பூணல் அணிவித்தல், அந்த யக்ஞோபவீத தாரணமானது ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மாலை மாற்றுதல். இந்த மாலை மாற்றுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாலை மாற்றினால் அந்த வாத்தியத்தோட அந்த மாலை மாற்றினதுக்கப்புறம் சுவாமிக்கு மதுபர்க்கம் என்று சொல்லக்கூடிய பால் பழம் கொடுத்தல். அந்த பால் பழம் கொடுத்து சுவாமிக்கு இது பண்ணும். அதுக்கடுத்து இல்லாமல் திருப்பி அக்னியை உண்டு பண்ணி சிவாக்னி, இந்த அக்னிக்கு சிவாக்னி, இந்த சிவாக்னி உண்டு பண்ணி அதில் சுப்பிரமணியரை பூஜை பண்ணி இந்திராதி அட்டதிக்பாரங்களும் அவருக்கு பாதுகாவலாக இருந்து இந்த சிவாக்னியில் நடு மத்தியத்தில் சுப்பிரமணியரை பூஜை பண்ணி அவரை பூஜை பண்ணி அவருக்கு மூலமந்திரங்களால் ஆகுதி பண்ணிட்டு இப்போ அவருக்கு கல்யாணத்துக்கு உண்டானது மாங்கல்ய பூஜை இப்போ பண்ணிட்டு இருக்கிறது மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த மாங்கல்ய பூஜை ஆனதுக்கப்புறம் சுவாமிக்கு முருகருக்கு பிரவரம், அதுக்கப்புறம் தேவசேனைக்கு பிரவரம். பிரவரம்னா நம்மளுடைய கல்யாணத்தில் எல்லாரும் பெரியவங்க முன்னாடி வாசிப்பாங்க பத்ரி, இன்னாருடைய மகனை இன்னாருடைய பேரனை இன்னாருடைய பேத்திக்கு தரோம், பேத்தியை இன்னாருடைய குமாரனுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவருடைய பேத்தி, இவருடைய குமாரி, இவருடைய புதல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி யாருடைய மகளாக இருக்காங்க அப்படின்றத கோத்திரம் பிரவரம்ன்றது வரும். அந்த பிரவரம் சொல்லி சுவாமிக்கு அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம். அந்த மாங்கல்ய தாரணம் ஆனதுக்கப்புறம் சுவாமிக்கு தூப தீப நைவேத்தியங்கள் லாஜஹோமம். லாஜஹோமம்னா நெல் பொரியினால ஹோமம். நம்மளாம் கல்யாணத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, மச்சான் பொரியிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாத்தியம்
பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அல்லி விழியாலும் முள்ள நடையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் அல்லவினிதாகி நல்லிரவு போலும் அல்லவினிதாகி நல்லிரவு போலும் உள்ளவினையார கணமாறும் உள்ளவினையார கணமாறும் இல்லுமிலையோரும் மெல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் இல்லுமிலையோரும் மெல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் எல்லியன தாவி கொல்லை ஒரு நாளில் உய்ய ஒரு நீர்பொற் கடல் தாராய் எல்லியன தாவி கொல்லை ஒரு நாளில் உய்ய ஒரு நீர்பொற் கடல் தாராய். வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா
द्वारा श्री परमेश्वर